உங்கள் அனைவருக்கும் எனது காலை வந்தனங்கள். Einen wunderschönen guten Morgen euch allen. Jetzt bin ich mal der Parade. Okay. The mic is working, right? அவர் என்னிடத்தில் நேற்று பல தடவை கேட்டார் உங்களை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. நான் சொன்னேன் அறிமுகம் எல்லாம் தேவையில்லை, சும்மா ஒரு பாஸ்டர்னு சொன்னா போதும். இப்போ என்னுடைய காதிலே அமெரிக்கா, கொன்கோடியா, எருசலேம் எல்லாம் விழுந்தது. எங்கிருந்து இதெல்லாம் எடுத்தாரோ எனக்கு தெரியாது. என்ன தெய்வமே, நான் இங்கு வர எனக்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுத்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்று வேதத்திலே 3 இடங்களிலே இருந்து 3 விஷயங்களை நான் காட்டி உங்களுக்கு ஒரு தைரியப்படுத்தும் செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த வசனங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாசித்துக் கொண்டிருக்க நேரம் போதாது. எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நமது பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லையா? நமது பிரச்சனைகளுக்காக பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராகிய இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம். Und für all meine Probleme ist eigentlich Jesus dagestanden und ist selber durch diese Probleme durchgegangen. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது இயேசு எப்படிப்பட்ட சோதனைகளை மேற்கொண்டார் என்று. Und viele wissen gar nicht, welche eigentlichen Probleme Jesus durchlaufen hat. அதனால் நிறைய பேருக்கு தெரியாது இயேசு நம்மை புரிந்து கொள்ளுகிறாரா இல்லையா என்று. Und dadurch verstehen Menschen auch nicht, dass Jesus eigentlich genau weiß, durch was wir selber durchgehen. அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த பாலிதீஸ்டிக் ரிலிஜன்ஸ், பல தெய்வங்களை கொண்ட மதங்கள் ஏன் உருவாகின தெரியுமா? Und wisst ihr, warum diese politisch oder diese verschiedenen Religionen eigentlich auf dieser Welt da sind? ஒரு ஆணை புரிந்து கொள்ள ஒரு ஆண் தெய்வம் தேவை. Um einen Menschen zu verstehen, braucht man auch einen männlichen jemanden zu verstehen, braucht man auch einen männlichen Gott. ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள அந்த தெய்வம் பெண்ணாய் இருக்க வேண்டும். Um eine Frau zu verstehen, so heißt es, braucht man auch eine Frau, einen weiblichen Gott. ஒரு தாயின் வேதனை புரிந்து கொள்ள அந்த தெய்வம் ஒரு பெண் தாய் தெய்வமாய் இருக்க வேண்டும். Wenn ich den Schmerz und die Schwierigkeiten und die Herausforderungen einer Frau verstehe, einer Mutter verstehen will, Entschuldigung, brauche ich auch einen mütterlichen Gott. அப்புறம் சூரியனுக்கு ஒரு தெய்வம், சந்திரனுக்கு ஒரு தெய்வம், கடலுக்கு ஒரு தெய்வம், இப்படி ஏகப்பட்ட தெய்வங்களை பல மதங்கள் கொண்டிருக்கின்றன. Und wenn man mal vergleicht, ist es ja oft so, dass fürs Wasser, für die Sonne, für die Erde, für alles Mögliche dann Götter erschaffen worden sind. அப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நமக்கு இருக்கிறவர் ஒரே தெய்வம். அவருக்கு பெண்களை புரிந்து கொள்ள முடியுமா? அம்மாக்களை புரிந்து கொள்ள முடியுமா? திருமணம் செய்தவர்களை புரிந்து கொள்ள முடியுமா? இப்படி ஒரு பல கேள்விகள் நமக்கு உண்டு. Und wir Christen fragen uns manchmal, hey, das sind so viele Götter für so viele Begebenheiten, wir haben nur einen einzigen Gott. Für uns versteht er dann die Probleme, die Herausforderungen einer Pastorin, eines Pastors, einer Mutter, einer Schwester, einer Tochter. தமிழிலே சொல்லுவார்கள், தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தால் தான் தெரியுமாம். Auf Tamilisch gibt es ein Sprichwort தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தா தான் தெரியுமா? Wenn du Kopfschmerzen und Fieber bekommst, dann erst weißt du eigentlich, wie krank du bist sozusagen. இன்றைக்கு எப்படிப்பட்ட உலகத்திலே வாழுகிறோம் என்றால், இவரை பார்த்து நான் சொல்வேன், உங்கள் பிரச்சனை எனக்கு புரிகிறதையா என்று. Und wir sagen heute in der Welt sehr oft, ich verstehe deine Probleme, ich verstehe, welche Herausforderungen du hast. பொய். Eine Lüge. இப்போ எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். Also, machen wir ein Beispiel. Ich habe eine Tochter. எனக்கு மகன் இல்லை. Ich habe keinen Sohn. ஆனால் நான் மகனோடு போராடும் அப்பாவை பார்த்து சொல்லுவேன், உங்கள் பிரச்சனை எனக்கு புரிகிறதையா? Aber ich schaue einen Vater an, der einen Sohn hat und sage, ich verstehe deine Herausforderungen und deine Schwierigkeiten. பொய். Es ist eine Lüge. அந்த வேதனை எனக்கு தெரியாது. Ich kenne die Schmerzen dieses Vaters nicht.
அப்போ இந்த வசனம் எபிரேயரிலே சொல்லுகிறது என்றால் இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று. Aber dieses Wort in Hebräer sagt, Jesus wurde genauso herausgefordert und musste sich beweisen wie wir. அவர் உண்மையிலேயே சோதிக்கப்பட்டாரா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? Und deswegen müssen wir herausfinden, ob er wirklich auch so herausgefordert worden ist und kennt diese Schwierigkeiten und diese Momente. இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமம் புத்தகத்திலே இருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Und jetzt gucken wir mal, wenn wir in 2. Mose gucken, ob das auch so heraussticht. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்களுக்கு மேலாக எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Die Israeliten leben zu der Zeit in Ägypten seit mehr als 400 Jahren. இப்போ ஆண்டவர் மோசேயை அழைத்து மோசேக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு என்னுடைய ஜனங்களை காப்பாற்ற போகிறேன் என்று. Und jetzt kommt Gott zu Mose und sagt, hey lieber Mose, mit dir möchte ich die Leute in Israel in Ägypten retten. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Und wenn wir nachlesen, könnt ihr gerne nachschlagen, 2. Mose 3. Kapitel 7, 8. என் ஜனத்தின் பிரச்சனைகளை நான் பார்க்கவே பார்த்து. Und ich habe die Probleme und die Herausforderungen, ich sehe meine Menschen. முதலாவது பார்க்கவே பார்த்து. Ich sehe es, alles erste sagt er, ich sehe es. இரண்டாவது அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டு. Und ich höre das Weinen und das Trauern dieser Menschen. மூன்றாவது அவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறேன். Und ich verstehe und sehe die Schwierigkeiten und Herausforderungen, die sie haben. அப்புறம் சொல்லுகிறார், அவர்களை மீட்டுக்கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக இறங்கினேன். Und ich will meine Menschen, mein Volk mitnehmen und dorthin führen, wo Milch und Honig fließt. பார்த்தேன், Ich habe gesehen, கேட்டேன், ich habe es gehört, அறிந்திருக்கிறேன், ich habe es verstanden இறங்கினேன். und ich komme und verlöse sie. உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்கள் பார்க்கிறார்களே, அவர்களுக்கு தெரிகிறதா? Und jetzt fragt euch mal, verstehen und sehen die Leute eure Schwierigkeiten? இல்லை, நீங்கள் சிரிக்கிறது தான் தெரியும் அவர்களுக்கு. Die sehen, wie ihr lacht. நீங்கள் உடுத்துகிறது தான் அவர்களுக்கு Die sehen, தெரியும். wie ihr angezogen seid. பார்க்கும்போது நீங்கள் நன்றாய் இருக்கிறீர்கள். Und wenn sie euch angucken, sehen sie, dass ihr euch super gekleidet und super ausseht. ஆனால் உங்கள் உள்ளத்தின் வேதனை அவர்களுக்கு தெரியாது. Aber das, was innen in euch ist, das sehen sie nicht. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய தனிமைகள் மற்றவர்களுக்கு தெரியாது. Alles, was eure Schwierigkeiten oder Trauer, die sehen sie nicht. ஆகவே மனுஷன் வெளியரங்கமாய்த்தான் பார்க்கிறான். Also kann ein Mensch nur von außen sehen und beurteilen. ஆனால் இவ்வளவு அழகாக சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களில் நிறைய பேருக்கு உள்ளே எவ்வளவு ஒரு பிரச்சனையோடு கவலையோடு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். Und wenn ihr hier sitzt und euch anschaut und eure Nachbarn anschaut, seht ihr, wie sie lachen, wie sie glücklich sind. Aber was innerlich in ihnen passiert, wie innerlich, wie sie zusammenfinden, das sehen wir leider nicht. ஆனால் ஆண்டவராகிய இயேசு வெளியரங்கமாய் அல்ல, உங்கள் உள்ளே அவர் பார்க்கிறார். Aber Gott ist keiner, der dich anschaut. Gott ist einer, der in dich schaut und weiß, wie es dir geht. அடுத்தது, இன்றைக்கு வாடுகிற உலகத்திலே நாம் பேசுவதை மக்கள் கேட்க அவர்களுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. Und das ist ja auch oftmals so, dass das, was ich sprechen möchte, die Menschen gar keine Zeit und gar keine Lust haben, es zu hören, das Evangelium. ஒரு அவசரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? Wir sind in so einer schnelllebigen Welt. எல்லாருமே பிஸி. Alle sind beschäftigt. சில நேரம் நீங்கள் யாரோடையாவது பேசிக் கொண்டிருப்பீர்கள். Ihr seid gerade dabei, mit jemandem sich zu unterhalten. அவர் சொல்லுங்க 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 என்று மொபைல் போனிலே வேலை செய்து கொண்டு உங்களுக்கு கேட்கிறது மாதிரி நடித்து Wie கொண்டிருப்பார். oft ist denn das so, dass jemand mit euch spricht und diese Person ist selber am Telefon und versucht dann beides zu machen, auf dem Handy zu sein und euch zuzuhören? உங்களுக்கு கவலையாக இருக்கும். Ich würde traurig sein. இன்றைக்கு சில நேரம் கணவனோடு பேச மனைவிக்கு நேரம் இல்லை, மனைவியோடு பேச கணவனுக்கு நேரம் இல்லை. Und das sehen wir auch in den Familien. Der Mann hat keine Zeit für die Frau hat keine Zeit für den Mann. எத்தனை பிள்ளைகள் ஏங்குகிறார்கள், ஐயோ என் பெற்றார் நான் பேசுவதை கேட்க மாட்டேன் என்கிறார்களே என்று. Und wie viele Kinder sagen, meine Eltern haben keine Zeit und hören mir nicht zu.
அதே போல எத்தனை பெற்றார் ஏங்குகிறார்கள். நாங்கள் சொல்வதை எங்கள் பிள்ளை கேட்க மாட்டேன் என்கிறது, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர்ல இருக்கிறதே. Und genauso andersrum, wie viele Eltern weinen und sagen, meine Kinder haben keine Zeit für mich. Die sind nur an mobilen Telefon oder am Computer. நல்ல செய்தி என்னவென்றால், உங்கள் உள்ளத்துக்குள் நீங்கள் கதறும் சத்தத்தையும் இயேசு கேட்டுக் கொண்டிருக்கிறார். Und das dürft ihr nicht vergessen, das, was ihr innerlich Jesus mitgebt, das, was euch bewegt, was euch Schmerzen bereitet, Jesus hört es. நம்மை பார்க்கிற தெய்வம் நாம் கத்துவதை கதறுவதை கேட்கிற தெய்வம். Und das, was wir aussprechen und unsere Trauer ihm hingeben, er ist einer, der hört. ஆகவே நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார். Und wer auch immer ihr seid, woher auch er kommt, er kennt eure Themen. இயேசு கல்யாணம் கட்டவில்லை. Jesus hat niemals geheiratet. ஆனால் கல்யாணம் கட்டினவர்களுடைய பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார். Aber er kennt die Probleme der Ehe. இயேசு பிள்ளை பெறவில்லை. Jesus hat nie ein Kind zur Welt gebracht. ஆனால் பிள்ளை பெறுகிறவர்களுடைய வலியை அறிந்திருக்கிறார். Aber er kennt den Schmerz der Mutter, die das Kind gebärt. நமக்கு பெண் தெய்வம், அம்மா தெய்வம், அப்பா தெய்வம் எல்லாம் தேவையில்லை. Wir brauchen keinen Gott für unsere Mutter, für unsere Väter oder Vorfahren. நம்முடைய தெய்வமாகிய இயேசு சர்வ வல்ல தெய்வம். Und unser Gott ist ein allmächtiger Gott. அந்த தெய்வம் நமக்கு உதவி செய்ய இறங்குகிறார். Und er kommt zu uns runter, er kommt zu uns herunter, mit uns zu sein. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் வேறொரு மதத்திலே இருந்தேன். Bevor ich mich bekehrt habe, habe ich einer anderen Religion angehört. அந்த வேறொரு மதத்திலே சும்மா ஒரு விசுவாசி அல்ல, நான் ஒரு priest, ஒரு பூசாரி. Und in dieser Religion war ich nicht ein ganz normal, ich habe sogar gedient wirklich. 33 கோடி தெய்வங்களுக்கு நான் ஒரு பூசாரி. 330 million. In dieser Religion gibt es 330 Millionen Götter. வணங்குதா? அந்த தெய்வங்களை நாங்கள் தேடி போக வேண்டும். Und in dieser Religion war es so, dass du deine Götter aufsuchen musstest, dass du dich bewegen musstest. பொதுவாக அந்த கோயில்கள் எல்லாம் மலைகளுக்கு மேலே தான் இருக்கும். Weil diese Kirchen und diese Tempel wurden damals immer auf einem Berg gebaut. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை தேடி மலைகள் ஏறி போக வேண்டும். விடிய 4 மணிக்கு ஐஸ் தண்ணியிலே குளிக்க வேண்டும் என்ற தெய்வமே நிறைய கஷ்டப்பட்டு அந்த தெய்வங்களை தேட வேண்டும். Und es war schwierig zu besuchen, weil du musstest morgens um 4 zum Beispiel an eine Eistonne gehen, du musstest, weil der eine Gott auf dem Berg war, auf der andere Gott war da, musste sich halt immer unterschiedlich bewegt werden. 1979 ஆண்டில் ஒருவர் இயேசுவை பற்றி எனக்கு பேசினார். Und 1979 kam einer zu mir, hat mit mir über Jesus gesprochen. அவர் சொன்னார், இருக்கிறது ஒரே தெய்வம் தான், அந்த ஒரே தெய்வம் ஒரு தடவை வந்து மனுஷனிடம் அடி வாங்கி செத்தே போனார் என்று. Und weißt du was, der kam einfach, es gibt nur einen Gott und der kam auf die Erde, hat sich auch noch schlagen lassen, ist gestorben. நான் அறிந்த தெய்வங்கள் எல்லாம் மேலே இருப்பார்கள், நாங்கள் தான் ஏறி போக வேண்டும். Aber die Götter, die ich bisher kannte, da musste ich den Berg hinaufgehen zu denen. இவர் சொல்லுகிற தெய்வம் எங்களுக்காக எங்கள் நிலைமைக்கு இறங்கி வந்தாராமே. Und der soll zu mir nach unten gekommen sein? Was erzählst du hier? அப்போ நான் யோசித்தேன். Also habe ich überlegt. கடைசியில் அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். Und ich habe diesen Jesus empfangen. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் என் அம்மா உட்பட என்னை கொலை செய்ய எவ்வளவோ முயற்சி பண்ணினார்கள். Und in dem Moment, wo ich Jesus angenommen habe, ab dem Moment wollte meine Mutter mich ermorden. தலையில இருந்து கால் வரை இரத்தம் வர என்னை அடித்து என்னை மரத்திலே கட்டி வைத்து எறும்பு கூட்டையெல்லாம் உடைத்தார்கள். Sie hat mich geschlagen, dass ich blute, mehrfach. Sie hat mich an einem Baum festgebunden, extra Bienen über mich gebracht und diese Bienenstöcke zerstört, dass sie mich zerstechen. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொன்றார்கள். Und sie wollte mich Stück für Stück töten. ஆனால் அற்புதமான முறையிலே ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். Aber Gott ist nicht ein einfacher Gott, er hat mich auf einer großen Tat oder mich heraus. நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், என்னை உயிரோடு வைத்தால் நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் Ich என்று. habe Gott versprochen, wenn du mich am Leben lässt, werde ich für dich dienen. இன்று வரை அவருக்கு நான் ஊழியம் செய்து Und கொண்டிருக்கிறேன். seitdem bin ich im Dienste des Herrn. நான் என்ன சொல்ல வருகிறேன் Aber was என்றால், ich eigentlich sagen will damit, மக்கள் தான் தெய்வங்களை தேடி போக வேண்டும். die Leute, die Menschen müssen den Gott aufsuchen. ஆனால் இயேசு நம்மை தேடி வருகிறார். In den anderen Religionen ist es so, dass die Menschen den Gott aufsuchen müssen, aber Jesus ist für mich auf die Erde. நம்முடைய நிலைமைக்கு இறங்கி வருகிறார். Er hat sich auf meine Ebene
befasst. அவ்வளவு ஒரு நல்ல புரிந்து கொள்ளும் பிரதான ஆசாரியராகிய தெய்வம் நமக்கு உண்டு. So ein großer Herrscher ist das für mich geworden, dass er sich auf meine Ebene auf mich zurückkommt. இப்போ நிறைய விஷயங்களை நான் பேசாமல் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோடு பேச போகிறேன். Eine wichtige Sache möchte ich euch jetzt erklären und erzählen. மனோ தத்துவத்திலே இருக்கிற ஒரு விஷயம், சைக்காலஜி. Ja, eine psychologische Geschichte möchte ich mit euch teilen. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று சொல்லுகின்ற ஒரு மன உளைச்சல் நிலைமை. Heute spricht man sehr oft über posttraumatische Ereignisse, die man selber verarbeiten muss. இன்றைக்கு நிறைய பேர் இந்த PTSD என்கின்ற நிலைமையிலே தவித்துக் கொண்டு துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். Heute sind viele Menschen damit verletzt und verarbeiten diese Ereignisse. நிறைய பேருக்கு மருந்து எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. Viele müssen sich dadurch medikamentös behandeln. நிறைய பேர் கவுன்சிலிங் போக வேண்டிய நிலைமையில இருக்கிறார்கள். Müssen zum Psychiater oder zum Psychologen. இப்போ இந்த இடத்திலே கூட நீங்கள் இருக்கலாம். Vielleicht sind auch Leute heute hier மன அழுத்தத்திலே mit innerlicher Trauer und Zerstörnis. சொல்லுவோமே வேலை சம்பந்தமான பிரஷர், Kann sein, dass es eben Druck als Beispiel aus der Arbeit ist, in der Arbeit ist. குடும்ப பிரச்சனையினாலே அழுத்தம், Vielleicht Probleme in der Familie. அல்லது வியாதிகளினாலே மன அழுத்தம், Oder tatsächlich auch wirklich Schmerzen, gesundheitliche Probleme. அல்லது வாழ்க்கையிலே நடந்த ஏதாவது ஒரு பயங்கர விஷயத்தை நிமித்தம் அமுக்கம். Oder was aus der Vergangenheit ist und mich heute noch beschäftigt. உங்களுக்கு நான் இயேசுவின் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். Für dies und für euch Menschen, für euch möchte ich eben eine Sache, die Jesus gemacht hat. இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து முடித்த பிறகு சாத்தான் அவரை வந்து 3 விதமாய் சோதித்தான். Wir wissen alle, dass Jesus 40 Tage und Nächte gefastet hat und nach dem Fasten hat Satan ihn aufgesucht, um ihn auf die Probe zu stellen. சரீரத்திலே பசி இருந்தபடியினால் சரீர பிரகாரமாக கல்லுகளை அப்பமாக்கும்படி சொன்னான். Und weil er natürlich Hunger hatte, und diesen 3 Tests, hat er natürlich das erste Mal angefangen, das Fleischliche zu testen und zu sagen, mach aus diesen Steinen Brote. இயேசு அதற்கு அகப்படவில்லை. Jesus ist da nicht darauf eingefallen. அப்புறம் தன்னை வணங்கும்படி சொன்னான், உலகத்தையே தருகிறேன் என்று. Und Jesus hat ihn dann auf diesen Berg gebracht und gesagt, bete mich an und ich gebe alles, das was dir ist, siehst du, ist dein Königreich. அது ஆவிக்குரிய சோதனை. Das ist die Geistesherausforderung. இயேசு அதிலும் விழவில்லை. Auch Jesus ist hier dafür nicht gefallen. கடைசியில் இயேசுவின் ஆத்துமாவை சோதித்தான். Jetzt kommt er zum Geist von Jesus. இயேசுவை தேவாலயத்தின் உப்பருகைக்கு கொண்டு போய் இங்கே இருந்து குதியும், அப்போ உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதம் கல்லில் இடராதபடி பாதுகாப்பார் என்று சொன்னான். Und hier sagt er, als dritter sagt er, spring von hier herab, wenn du der wirkliche Gott bist, wird Engel geschickt werden, die dich retten werden. அந்த வசனம் 91ஆம் சங்கீதத்தின் வசனம். Und das ist referiert auf Psalm 91. ஏன் அந்த இடத்துக்கு கொண்டு போனான் தெரியுமா? Und wisst ihr, warum der Satan Jesus an diesen Ort gebracht hat? கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டு 176 Jahre vor Christi. அன்டியோகஸ் எபிஃபானஸ் என்கின்ற சொல்லுகின்ற சிரியா தேசத்து மன்னன் எருசலேமுக்கு வந்து Antiochus Epiphanes war zu der Zeit aus Syrien, aus der arabischen Welt, dann nach Jerusalem gekommen. Zeus என்கின்ற தெய்வத்தின் சிலையை கொண்டு வந்து தேவாலயத்திலே வைத்து Und dort wollte er im Tempel den Gott Zeus hinbringen. அவன் மிருகங்களை அந்த தெய்வத்துக்கு பலி கொடுத்து பன்றிகளையும் பலி கொடுத்து யூதர்களை உபத்திரவப்படுத்தினான். Und er kam mit seiner ganzen Gefolgschaft und hat Tiere, Löwen, alles dahin gebracht und geopfert, um eben die Juden davon zu überzeugen, dass das der richtige Gott ist. அப்போ அந்த யூதர்கள் அதற்கு எதிராய் புரட்சி பண்ணும் பொழுது அவர்களை கொன்றான். Und als die Juden dagegen aufständig waren und sich nicht damit einverstanden zeigen, hat er die Juden getötet. அப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து கத்தினார்கள், ஐயோ எங்கள் தேவாலயத்தை அசுசிப்படுத்த வேண்டாமே என்று. Und die Frauen haben ganz bewusst davor gestanden und geschrien, bitte entheilige nicht unseren Tempel. அந்த கர்ப்பிணி பெண்களை தேவாலயத்தின் உப்பருகைக்கு கொண்டு போய் தள்ளி கொலை செய்தார்கள். Und er hat diese Frauen geholt und hat sie auf den Berg mitgenommen und hat sie vom Berg gestürzt.
80,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். An diesem Tag oder in dieser Zeit wurden ca. 80.000 Juden getötet. அப்போ அந்த இடத்துக்கு யூதனாகிய இயேசுவை பிசாசு கொண்டு போய் Und genau in diesem Ort hat Satan Jesus mitgenommen. நிறைவேறவில்லையே வசனம், தேவன் இவர்களை காப்பாற்றவில்லையே என்று காட்டத்தான் அந்த கேள்வியை Und er கேட்டார். wollte eigentlich damit zeigen, dass diese Menschen nicht gestoppt worden sind oder gerettet worden sind, sondern er hat Jesus mit dahin genommen, um ein Wort zu erfüllen. இயேசுவுக்கு ஆழமான கடுமையான போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தினான் பிசாசு. Und er hat eben aus dieser Vergangenheit heraus, und Jesus kannte das natürlich, die Geschichte, hat er eben versucht, diesen posttraumatischen Stress zu verursachen. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? கர்த்தரை, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக Und என்று Jesus சொன்னார். sagte einfach nur, den Herrn darfst du nicht herausfordern. இயேசு அதிலே வெற்றி கொண்ட விதம், தேவனை நாங்கள் கேள்வி கேட்க முடியாது என்று. Und der hat eigentlich nur daraus gewonnen, weil er gesagt hat, ich darf meinen Gott nicht in Frage stellen, meinen Vater niemals in Frage stellen. இந்த மூன்றையும் வைத்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று நான் கடைசியாய் சொல்லுகிறேன். Und was ich euch damit sagen möchte ist, நம்முடைய சிரிப்புகள், நம்முடைய சந்தோஷங்கள், நம்முடைய அழகான உடைகளுக்கு பின்னால் அநேகருடைய வாழ்க்கையில் சோகமும் தேவையும் பிரச்சனையும் உண்டு. hinter vielem Lachen, ich glaube, es in Sprüchen gibt es ja auch diesen Vers, hinter vielem Lachen, hinter viel Freude versteckt sich viel Trauer, viel Sorge und viel, was kaputt gegangen ist. அநேகருடைய வாழ்க்கையிலே தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Und viele Menschen sind, oder manche von euch sogar, sind alleine und sind deswegen sehr in sich gekehrt. கைகளை தூக்க வேண்டாம். Ihr braucht keine Hand zu heben. ஆனால் எத்தனை பேர் தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Aber ihr seid sehr viele alleine und fürchtet es. எத்தனை பேர் வேதனைகளிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? Wie viele haben Schmerzen? உலகத்திலே நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மனம் உடைகிறது. Wie viel, wenn wir in den Fernseher gucken, wie viel, wenn wir die Nachrichten gucken, wie unser Herz, unsere Seele einfach zerstört. சில நேரம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனம் உடைகிறது. Und manchmal ist es sogar, wenn wir unsere Kinder angucken oder unsere Verwandten angucken. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இந்த தேசத்தை பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. Wenn wir die Welt angucken als Christen, sind wir voller Trauer. இந்த தேசம் மார்ட்டின் லூதர் வந்த தேசம். Gerade Deutschland, das Land, wo Martin Luther eigentlich die Thesen எத்தனையோ aufgestellt hat. எத்தனையோ பெரிய பெரிய இறையியலாளர்கள் வந்த தேசம். Und wie viele große Evangelisten hat dieses Land gebracht. இன்றைக்கு இந்த தேசத்திலே எந்த அளவு வீழ்ச்சி, ஆவிக்குரிய வீழ்ச்சி வந்திருக்கிறது பாருங்கள். Wie das Böse einfach als Geist in diesem Land, in Deutschland einfach herrscht und lebt. நான் 3 நாட்களுக்கு முன்னே பிராங்க்ஃபர்ட் ஹாஃபானஃபில் வந்து இறங்கி வெளியிலே சுவிசேஷ ஊழியம் செய்தோம் மாணவர்களோடு. Ich kam vor 3 Tagen zum Hauptbahnhof nach Frankfurt und wollte einfach das Wort weitergeben und wollte von Jesus erzählen. நான் ஒரு ஏழையான 3ஆம் உலக நாட்டிலிருந்து வருகிறேன். Und ich selber komme aus dem dritten Weltland. இந்த டாய்ச்லாந்து என்பது ஒரு மேற்கத்திய நாடு, ஒரு வளர்ந்த, ஒரு நல்ல அறிவுள்ள நாடு. Und wenn wir aus der dritten Welt auf Deutschland gucken, sehen wir, wie fortschrittlich, wie weit Deutschland ist und wie gut und wie gebildet die Menschen hier sind. ஆனால் எங்கள் நாட்டிலே கூட நான் பார்க்காத கேவலமான நிலையிலே சில பேரை நான் பார்த்தேன். Und ich habe Menschen gesehen, die ich in meinem Land nicht mal gesehen habe, die einfach zerbrochen, kaputt, mit Nadeln etc. போதை வஸ்து எடுத்துக்கொண்டு ட்ரக்ஸ் குடித்துக்கொண்டு நடு ரோட்டிலே ஒருவன் தள்ளாடி தள்ளாடி போகிறான். ஒரு பெண் நிமிரக்கூட முடியாமல் அந்த ட்ரக்ஸிலே. ஐயோ, இதை பார்க்கும் பொழுது இது ஜெர்மனியா என்று எனக்கு கவலையாக இருந்தது. Und ich habe Menschen gesehen, die Drogen genommen haben, die ihre Spritzen noch teilweise hatten, oder Frauen, die gebückt über die Straße gelaufen sind, weil sie halt so high waren, dass sie nicht mehr anders konnten. உங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் உங்கள் நாட்டை பார்க்கும் பொழுது? Wie traurig müsst ihr sein, wenn ihr euer Land so seht. இந்த நாடு இயேசுவை துரத்தி விட்டு கொண்டிருக்கிறது. Dieses Land will Jesus nicht mehr haben. இன்று சபைகளில் இருக்கிறவர்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். சபைகள் மூடப்படுகின்றன. சபைகளில் இருக்கிறவர்கள் வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். Viele Menschen verlassen die Gemeinden und
es werden immer weniger Gemeinden in Deutschland. ஐரோப்பாவிலே நல்ல அழகழகான பழைய சபைகள் எல்லாம் பள்ளிவாசல்களாகவும் பார்களாகவும் ஹோட்டல்ஸ்களாகவும் மாறிக்கொண்டு Aus வருகின்றன. Gemeinden und aus Kirchen werden eher Orte einer Bar oder einer Cocktailbar oder einer anderen Themen. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Daher sage ich euch ganz wichtig, உங்கள் வேதனை இயேசுவுக்கு தெரியும். euren Schmerz kennt Jesus. நீங்கள் இயேசுவுக்கு உண்மையாக இருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். Und dass ihr im Wort des Herrn und im Heiligen Geist und in Jesus wandelt, das erfreut mich sehr. இந்த சபைக்கு இந்த மாதத்தில் இருந்து வந்திருக்கின்ற ஊழியக்காரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Und seit August ist Tabitha hier und ich segne sie und wünsche ihr nur das Beste, diese Gemeinde zu leiten und auch auf den richtigen Wegen zu bringen in der Zukunft. உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிற இயேசு உங்களுக்கு உண்டு. Ihr habt Jesus und Jesus sieht eure Schwierigkeiten in eurem Leben. உங்கள் ஜெபங்களை மாத்திரமல்ல, உங்கள் அழுகைகள், உங்கள் கூக்குரலை கேட்கிற இயேசு உங்களுக்கு உண்டு. Nicht nur eure Gebete, die aus Freude sprechen, sondern eure Trauer, eure Tränen sieht Jesus. உங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கிற இயேசு உங்களுக்கு உண்டு. Jesus ist hier, er versteht und erkennt eure Probleme. ஊழியத்திலே, குடும்பத்திலே, வேலையிலே, நாட்டிலே வருகிற எல்லா அமுக்கங்களையும் அறிந்திருக்கிற அந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை தெரிந்த இயேசு உங்களுக்கு உண்டு. Jesus kennt eure Probleme auf der Arbeit, in den Familien, im Dienst, in der Gemeinde. Alles, was in der Vergangenheit in eurem Leben passiert ist, er kennt diese posttraumatischen Themen. உங்கள் நிலைக்கு அவர் இறங்கி வருகிறார். Aber er wird, bitte darum, er kommt zu dir. அப்புறம் உங்களை அப்படியே உயர்த்தி Und எடுக்கிறார். er will dich erheben. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? Können wir für eine Minute alle unsere Augen schließen? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை Alle மூடிக்கொள்ளுங்க. die Augen schließen. யாராவது நீங்கள் சொல்லுவதென்றால் இந்த வசனம் என்னோடு பேசினது என்று நான் இங்கிருந்தே உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Bitte alle die Augen schließen und die Köpfe nach unten. Und wenn es jemanden gibt, der sagt, bitte schaut nicht in der Gegend herum. Wenn es jemanden gibt, den das Wort berührt hat, der kann gern seine Hand heben. Ich kann von hier aus für diese Person beten. உங்களை நான் எழும்ப சொல்ல மாட்டேன், முன்னே வர சொல்ல மாட்டேன். Es geht nicht darum, nach vorne zu kommen oder aufzustehen. Hebt eure Hand hoch einmal, könnt es auch wieder runternehmen. Wir beten für euch. ஆனால் இந்த செய்தி உங்களுக்கு தான். நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் கையை மேலே தூக்கி கீழே போடுங்க. Bitte behaltet die Hände oben, wenn ihr tatsächlich das Gebet haben möchtet. அன்புள்ள ஆண்டவரே, Lieber Vater, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். alle, die diese Nachricht gehört haben, gebe ich dir in deine Hände. எங்களை எங்கள் குடும்பத்தாரே புரிந்து கொள்ளாவிட்டாலும் புரிந்து கொள்ளுகிற நீங்கள் எங்களுக்கு இருக்கிறீர்கள். Selbst wenn unsere Familienangehörigen uns nicht verstehen, bist du da, der uns versteht. எங்களோடு ஊழியம் செய்கிறவர்கள், எங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு எங்களுடைய வேதனை தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. Alles, was ich durchmache in der Arbeit, alles, was meine Mitarbeiter, Kollegen nicht sehen, du siehst es. கர்த்தாவே, இந்த உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரத்தையும் தொட்டு ஆசீர்வதியுங்கள். Und ich bitte dich, Herr, alle Hände, die nach oben gegangen sind, bitte segne diese Menschen. ஆண்டவரே, நீங்கள் இவர்களை நேசிப்பது போல இவர்களை யாரும் நேசிக்க முடியாது. So wie du diese Menschen liebst, liebt sie keiner. ஆண்டவரே, இவர்களை இன்னும் இன்னும் ஆசீர்வதியுங்கள். Bitte dich um reichlichen Segen für diese Menschen. இந்த சபையை ஆசீர்வதியுங்கள். Segne diese Gemeinde. இந்த சபையின் போதகரை ஆசீர்வதியுங்கள். Wir beten für die Leitung der Gemeinde. ஆண்டவரே, இன்னும் இன்னும் இந்த சபை இந்த பிரதேசத்துக்கு ஒரு வெளிச்ச வீடாக இருக்கட்டும். Möchte diese Gemeinde einfach ein leuchtendes Dorf sein am Berg in dieser Stadt. அப்புறம் ஆண்டவரே, பிரான்சிலே இருந்து சுவிஸிலே இருந்து வந்திருக்கின்ற எங்கள் நண்பர்கள், எங்கள் உறவுகள், இவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Bitte für die die weite Reise aufgenommen haben aus Frankreich, aus der Schweiz, die hierher gekommen sind, und segne diese Menschen. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரனாக இங்க இருக்கின்ற எல்லாரையும் நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Ich bete und im Namen des Vaters und des Sohnes, des Heiligen Geistes segne ich alle Menschen hier. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. In Jesu Namen. Amen. Thank you very much. Thank you.